இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னாக்க, வண்டி மைலேஜ் சரியாகவே கிடைக்க மாட்டேங்குண்ணே அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே அந்த வண்டிக்கு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தேன். எல்லாம் மைலேஜ் வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எனக்கு பார்க்க எல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்புறம் வண்டியை செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தோம்னா 2 வீலில் சுத்தமாக காற்றே இல்லை. இந்த டியூப்லெஸ் டயர் வந்ததுலேருந்து யாருமே ஒழுங்காக காற்றடிச்சு வண்டி ஓட்டுறதில்ல. டீப்போடு வரவங்க காற்றடிக்காமல் ஓட்டினா டீப்பு அந்த மவுத்து பிஞ்சிடும், கட்டாயிடும். அதனால காற்றடிச்சு ஓட்டுறாங்க. ஆனால் அந்த டியூப்லெஸ் டயர் மாட்டி வர வண்டியில் ஃபுல்லாக காற்று அடிக்காமையே ஓட்டுறீங்க. இதனால் என்ன ஆகும்னா, வண்டி திணறி மூவ் ஆச்சுனாலும் மைலேஜ் கிடைக்காது. மைலேஜுக்கு வந்து கார்பரேட்டர் மட்டும் காரணம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் கார்பரேட்ரு. மைலேஜுக்கு வந்து கார்பரேட்டர் மட்டும் காரணம் கிடையாது. வண்டியில் மைலேஜ் கொடுக்கலாம், வண்டியில் எல்லாமே சரியாக இருக்கணும். இது டயரு, அதாவது வண்டி காற்றடிச்சு வண்டி ஃப்ரீயாக ஓடணும். ஃப்ரீயாக ஓடினா தான் மைலேஜ் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த எமா பேசின வண்டி ஏர்போர்ட் போச்சு. ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த சின்ன பாஞ்சு ஒன்று வரும், இதையும் கிளி பண்ணி மாட்டணும். டயருக்கு நல்லா காற்றடிச்சு மாட்டுங்க. இன்னொன்று வந்து செயின் பாக்கெட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வண்டி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மைலேஜ் கரெக்டாக கிடைக்கும். ஆமாம், ஏன்னா மைலேஜ் வண்டி திணறி ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே மைலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. அதனால் இருந்துச்சு கண்டிப்பாக இருந்துச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணி கரெக்டாக வச்சு ஓட்டிக்குங்க. முக்கியமாக ஏறு யாருமே பிடிக்க மாட்டேங்க டியூப்லெஸ் டயரில். ஆமாம், அதனால் ஏறு எல்லாமே சரியாக அடித்து வண்டி ஃப்ரீயாக ஓடணும். ஓடினா மட்டும்தான் மைலேஜ் கிடைக்கும், இல்லாட்டி மைலேஜ் கிடைக்காது. மைலேஜ் கார்பரேட்டர் மட்டும் காரணம் சொல்ல முடியாது. ஒரு டைம் கார்பரேட்டர் கிளிமினி போட்டிங்கன்னா மற்ற வண்டியில் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்காமல் பார்த்துக்குங்க. செயின் பேட் அரைச்சடிச்சு ஒரு நாள் இதாகாது, கிடைக்காது. ஏர் இல்லாமல் ரொம்ப கம்மியாக ஓடி வண்டி ஒன்றா திணறி ஓடும், அப்போ மைலேஜ் கிடைக்காது. ஃப்ரண்ட் பிரேக்கு கேபிள் ஒரு சில வண்டியை ஸ்டக்காகி போய் ஓடும். அந்த மாதிரி இருந்தாலும் மைலேஜ் கிடைக்காது. எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு மைலேஜ் மறுபடியும் கார்பரேட்டில் கை வைங்க. ஆமாம், வண்டி ஃப்ரீயாக ஓடாமல் உங்களுக்கு எந்த வண்டியுமே மைலேஜ் கிடைக்காது. வண்டி நல்லா ஃப்ரீயாக ஓடணும், ஒன்றா மட்டும்தான் மைலேஜ் கிடைக்கும். அதேமாதிரி அது குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே அதிகமாக ஏற்றினாலும் மைலேஜ் கிடைக்காது. 2 பேர் போகலாம் வெயிட்லெஸ் அதிகபட்சம். நீங்கள் 3 பேர் 4 பேர் பண்ணிங்கனாலும் மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் கார்பரேட்டரில் கம்ப்ளைண்ட் இருந்தால் கார்பரேட்டர் பாருங்கள்.